Dear students, நான் ஹசினா மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்ஃபர்மேஷன் பிராக்டிசஸ் வித் பைத்தான். ஆத்தர் வந்து பிரீத்தி அரோரா. இந்த இன்ஃபர்மேஷன் பிராக்டிசஸ் சப்ஜெக்ட்ல வந்து 5 யூனிட்ஸ் இருக்கு. டோட்டலா தியரி வந்து 70 மார்க்ஸ்க்கு வந்து கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து தியரியில இருந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் 5 யூனிட் இருக்கு. அந்த 5 யூனிட்ல இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட். அதுல இருந்து 5 மார்க்ஸ்க்கு கொஸ்டின்ஸ் வரும். இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல பேசிக்கான கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்த நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இருக்கிற எல்லாமே வந்து கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது. எல்லா பக்கமுமே கம்ப்யூட்டர் தான். டே டு டே லைஃப்ல வந்து நம்ம கம்ப்யூட்டரை வந்து அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதோடைய தேவைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. டெய்லி லைஃப்ல கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி வந்து எதுலலாம் யூஸ் ஆகுது பாருங்க. ஏடிஎம்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், இ லேர்னிங், டிக்கெட் ரிசர்வேஷன், ரயில்வேஸ்லயோ இல்லை ஏர்லைன்ஸ்லயோ டிக்கெட் ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேமெண்ட், ஜிபே பண்றோம், ஃபோன்பே பண்றோம், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்றோம், எல்லா பில்ஸையுமே வந்து ஆன்லைன்ல பே பண்றோம். டிசீஸ் பத்திய இன்ஃபர்மேஷனை நெட் மூலமா கேதர் பண்ணி எடுக்கிறோம். நம்மளுடைய இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நெசசரி வந்து இருக்கு. இமெயிலா இருக்கட்டும், வெப் சர்விங்கா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்றது, அப்லோட் பண்றது எல்லாமே இன்னைக்கு சோசியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸோட கனெக்ட் பண்ணாதவங்களே இருக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே வந்து டெக்னாலஜி, அதுலயும் முக்கியமா கம்ப்யூட்டருடைய இம்பாக்ட் வந்து எல்லா இதுலயுமே இருக்கு. அதை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் வந்து நமக்கு எப்படி இந்த நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்குதோ அதே போல ஒரு நம்மளுடைய லைஃபுடைய ஒரு பார்ட் வந்து கம்ப்யூட்டரா மாறிடுச்சு. கம்ப்யூட்டருடைய டெஃபினிஷன் பார்த்தோம்னா, கம்ப்யூட்டர் இஸ் டிஃபைன் ஆஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இதுல நம்ம இன்புட் கொடுப்போம். யூசர்ங்கிறது நம்ம தான் இன்புட்டை கொடுப்போம். இந்த இன்புட்டை வந்து அது என்ன செய்யும்னா ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் டேட்டாவையும் வச்சு ப்ராசஸ் பண்ணி அது வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட் வந்து ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கும். கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் டேக்ஸ் இன்புட் ஃப்ரம் த யூசர் இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸஸ் திஸ் டேட்டா. அந்த நம்ம கொடுத்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஃபேவரபிளான ஒரு ரிசல்ட்டை வந்து என்ன செய்யணும்னா ப்ரொடியூஸ் பண்ணும், அவுட்புட்டை வந்து கொடுக்கும். இந்த உங்களோட புக்ல வந்து சிடிஎம்ங்கிற ஒரு இது வந்து அடிக்கடி வரும். அது வந்து என்னன்னா மெமரி பண்றது, கமிட் டு மெமரி. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அதே தான், டெஃபினிஷன் தான். கம்ப்யூட்டர் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் தட் அக்செப்ட்ஸ் எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம்னாலே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஒரு ப்ரோக்ராம் மூலமா நம்ம வந்து இன்புட்டை கொடுக்குறோம். அந்த இன்புட்டை வச்சு அது என்ன செய்யுது, கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்க, இதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா சொல்லியிருக்காங்க. டேட்டா ப்ராசஸிங் and get the useful information as the input. Okay, next பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரோல் நம்பர், மார்க்ஸை வந்து
இன்புட்டா கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க பாஸா ஃபெயிலா, என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, அந்த அந்த கிளாஸ்ல ஹையஸ்ட் மார்க் என்ன, லோயஸ்ட் மார்க் என்ன, ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா வந்து இது மாறுது. ஓகே.